மலர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் மோடி அவர்களை போய் சந்திச்சது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அரசியல் களத்தில். அதை பற்றி பாடு என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸோ விஜய் அவர்கள் போயிருக்காரு, அதுவும் தனி விமானத்தில் தான் போயிருக்காரு. ஸோ இதை பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்க. தனி விமானத்தில் தான் போவாப்புல. அதுக்கு முன்னாடியே அவர் தனி விமானத்தில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தார். இப்போ முதலமைச்சர் வேறு. ஸோ அது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். இப்போ பார்த்துருக்காங்க, ரொம்ப கம்மியான நேரம் தான் பேசியிருக்கிறாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்கிறாங்க. ஸோ 10 to 15 நிமிஷத்தில் பேசுகிற அளவுக்கு வேகமாக யார் இந்த மீட்டிங்கை முடிக்க பார்க்குறாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு முதலமைச்சர் போயிட்டு பேசுகிறாரு போகிறாரு அப்படிங்கும் பொழுது அதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும். 10 நிமிஷத்தில் என்ன பேசிட முடியும்? அதுவும் நிதியை பற்றி இப்போ நார்மலாக நீங்கள் போகிறீங்க, நல்லா இருக்கீங்களா, கொஞ்சம் இழைச்சிட்டிங்களே, நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ண பரவாயில்லையே, நல்லா ஜெயிச்சிருக்கீங்களே, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கே உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் பேசினா கூட அந்த 10 நிமிஷங்கிறது 2 நிமிஷம் அப்படியே டக்குன்னு ஓடி போயிருமே. எதுவுமே ஆக்கப்பூர்வமாக பேச முடியாது. போயிட்டு சும்மா அந்த வாழ்த்துக்கள் வாங்குறது, இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 10 நிமிஷத்தில் வேறு என்னதை பேசிட முடியும்? பட் இவர் அதை பேசினாரு இதை பேசினாருன்னா மாறி மாறி சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே அந்த 10 நிமிஷம் ஸ்கேல் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அந்த சந்திப்பு ஒரு முழுமையான சந்திப்பு மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாஜக ஒரு விதமான ஒரு மைல்டான ஒரு அவமதிப்பு மாதிரி தான் எனக்கு படுது. அவ்வளோதான் உனக்கு நேரம் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அவமதிப்பு மாதிரி தான் இருக்கு. அதற்கு உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்களுடைய முகத்தை வச்சே நீங்க அவர் ஹாப்பியா இருக்காரா, சோகமா இருக்காரா, அவர் ஒரு இதுல இருக்காரான்னு தெரியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சந்திக்க போகும்போது அவர் நார்மலா இருக்காரு. பட் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வர அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ஸும் கூட அட்ரஸ் பண்றதுக்கு கேட்டாங்க. அவர் ஃபுல்லா எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு போறாரு. ஒரு மாதிரி அந்த ஃபேஸ் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு பொலிவா இல்லை, சம்திங் ஏதோ ஒரு சோகமா இருக்கிற மாதிரியான ஒரு முகமா இருக்கு. அதை வச்சு நம்ம முழுமையாக பண்ண முடியாது. பட் 10 நிமிஷம் சந்திப்புங்கிறது ஒரு விதமான தமிழக முதலமைச்சரை அவமதிப்பதாகத்தான் பார்க்க முடியும். அதுவும் அவர் நிதி பற்றாக்குறையை பற்றி பேச தான் போனார், நிதி வேணும்னு. அதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்குனா அதுக்குள்ளே எப்படி முடிவு பண்ணீங்க? ஸோ 10 அதான் எதையுமே பேசியிருக்க முடியாது. பேசிக்காக என்னன்னா இவங்க போய் பேசினா அப்படியே ஓகே வி வில் லுக் இன்டு இட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அவ்வளோதான். இதில் என்ன இல்லைங்க நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் மேட்டர்ஸை கையில் எடுக்கிறோம், நாங்கள் இல்லை பண்ணுறோம், எது பேசுனீங்கனாலுமே அதுக்கான டிஸ்கஷனுக்கு அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறது இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2 மணி நேரம் சந்திச்சாங்க, 3 மணி நேரம் சந்திச்சாங்கன்னா, இல்லை குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே சந்திச்சாங்கன்னா ஏதோ ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் உறவினர் வீட்டுக்கு போகிறோம் வரோம், மணிக்கணக்காக பேசினாலுமே எதுவுமே பேசுன மாதிரி இருக்காது. ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான விஷயம் பேசவே போனாலும் 10 நிமிஷத்தில் எதையுமே பேசியிருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இவங்க தரப்புல வேகமாக ஒப்பிச்சுட்டு வந்திருந்தா கூட தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் மோடி அவர்கிட்ட சொல்லியிருக்க முடியாது. ஸோ 10 நிமிஷங்கிறது பேசிக்காக என்னன்னா வணக்கங்க, நீங்கள் தான் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கீங்களா, வாழ்த்துக்கள், அது இதுன்னு சொல்லிட்டு அப்ரூவ்டாக கட் பண்ணிவனே அப்படிங்கிற கான்செப்ட்ல கட் பண்ண மாதிரி தான் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது இது ஒரு விதமான ஒரு மைல்டான அவமதிப்பு தான். விஜய் அவர்களை விஜய் அவர்கள் இல்லை, தமிழக முதல்வரை ஒரு விதமான அவமதிப்பு தான் மத்திய அரசு பண்ணியிருக்குங்கிறதா உண்மை. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அது மட்டும் இல்லைனா, அது அதிமுக உடஞ்சிக்கிட்டே இருக்குது, சல்லியாக உடைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வேற போகிறாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து? இப்போ அதிமுக அவர்களுடைய தவறான பல முடிவுகளால் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நம்ம தெளிவாகவே சொன்னோம், பாஜகவோட கூட்டணி போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அதிமுக பாஜகவோட கூட்டணி போகாமல் இருந்துருந்துச்சுன்னா விஜய் அண்ட் ஏடிஎம்கே தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆயிருக்கும். ஆமாம், புரியுதா? அதுவும் இந்த கரூர் இன்சிடென்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுதுலாம் ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவோட ஒரு நல்ல ஒரு ரேப்பப் இருக்கும். எடப்பாடி அவர்கள் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கெலாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல ஒரு இதாக போயிருக்கும். அவங்களும் அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவரும் முதலமைச்சர் பதவியை தக்க வச்சிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஒரு முதல்வராக தான் இருந்திருப்பாரு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே தள்ளப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு வந்துச்சு அதிகாரத்தில் பங்கு பெறுறதுக்கு. இப்போ அப்போவே பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே இந்த பக்கம் டிவிகே பக்கம் வந்தா அது சரியா இருக்கும்னு நம்ம கூட சொன்னோம். அப்படி வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நன்மைகளும் ஏடிஎம்கே ஏற்பட்டிருக்கும். ஆட்சியில் பங்கு பெற்றிருப்பார்கள், அமைச்சர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க.
ஒரு ஸ்திரமான ஆட்சியாகவும் இருக்கும். 2 தரப்பும் வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசியல் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே காலகட்டத்தில் நீடிச்சு போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துல வந்து ஒதுக்கி விடுற இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் தப்பாக முடிவெடுத்தாரு அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். எடப்பாடி அவர்கள் இந்த முறை எடுத்த பல முடிவுகள் தவறானவை. அதை அவர் தான் ஏற்றுக்கணும். இதுக்கான பிளேம் அவர் தான் ஏற்றுக்கணும். ஸோ இப்போ அந்த தவறான முடிவுகளுடைய ரியாக்ஷன்ஸையும் வேறு வழியில் அவர் தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதிமுக வந்து உடையுது இல்லை, திரும்ப கட்டமைச்சு எழுந்து வந்துருமா? அது மீறுமா? வராது. ஏடிஎம்கே முடிஞ்சிருச்சு. ஏடிஎம்கேவோட சகாப்தம் முடிந்தது. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிக்குள்ள ஏடிஎம்கேக்காரங்க முதல்ல வாங்க. மோஸ்ட்லி வந்துட்டீங்க. இப்போ வந்தனால தான் இப்போ இந்த பக்கம் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. புரியுதா? இப்போ மித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அங்கே போயிட்டு ஜெயிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு. நீங்கள் வேணா பாருங்க, ஜெயிப்பாங்க. ஸோ இவ்வளோதான். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அந்த வேட்பாளர்களுக்குன்னு வாக்கு கொஞ்சம் இருக்கும். சரியா? அது போக கட்சி கொள்கை கோட்பாடு அப்புறம் நீங்கள் வச்ச கூட்டணி இதுக்கெல்லாம் வாக்கு வாங்கி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, அந்த வேட்பாளருக்குன்னு வாங்குற வாக்கு அது அப்படியே மாற போகிறதுல அது அப்படியே கொஞ்சம் நிற்கும். இப்போ டிவிக்கே அங்கே வந்து என்ன தோத்தா போயிருக்கு, அதாவது ரொம்ப கம்மியாக வாக்கு வாங்கியிருக்காங்க. டிவிக்கே வந்து பக்கத்துலேயே தானே வாங்கியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவங்களை வேட்பாளராக போட்டு டிவிகே கேண்டிடேட்டை நிப்பாட்டும் பொழுது இவங்களோட வாக்கும் சேரும், டிவிகேவோட வாக்கும் சேரும். ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் ஜெயிக்க தான் போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களாம் தோத்து விடுவார்கள்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிறதும் ஒரு முட்டாள்தனம். கணிப்பு சரி. அதான் நான் சொல்கிறேன்ல, அரசியலில் இப்போ எங்களுக்கு தெரிந்த அளவு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத நினச்சா சிரிப்பாக இருக்குது நமக்கு உண்மையிலேயே. தப்பாக முடிவு, அதாவது தொடர்ச்சியாக தப்பாக ஒரு மனிதர் முடிவு எடுத்துக்கிட்டே இருந்தா அப்போ அதிமுக வந்து அதில் பாதாளத்தில் போய் விழுகுதுங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த முறை வந்து டிவிகேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் நின்று ஆட்சிக்குள்ளே போகிறது தான் ஏடிஎம்கேக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவங்க அதை கேட்கும் போதே செஞ்சுருக்கணும். அப்போ அந்த இடத்துல செய்யாம விட்டது யாரோட பிள்ளை? எடப்பாடி அவரோட பிள்ளை. யார் பேச்சை கேட்டு நின்னீங்க? பிஜேபி பேச்சை கேட்டு நின்னீங்க. இப்போ பிஜேபி வந்து உங்களை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கட்டமைக்கணுங்கிற நோக்கம் கொண்டவர்களானா கிடையவே கிடையாது. பிஜேபியோட கேமே வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் அதிகாரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதையும் நான் சொல்கிறேன். எதனால் பிஜேபிக்கு அது வரப்பிரசாதம்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய நெரேட்டிவ்க்கு இது கரெக்டாக தான் இருக்கும். திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. இப்போ அது நடந்துருச்சு. அவங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்? அதான் இப்போ என்னன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவரை கிறிஸ்துவர் அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்கும். விஜய் அவர் கூட கேபினெட்டில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள், பல மினிஸ்டர்கள், இவங்க எல்லாருமே அவங்க என்ன மதம், கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ சபாநாயகர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா பாக்கெட்லேயே வந்து இயேசுநாதருடைய ஃபோட்டோ வச்சுருக்காப்புல. இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது யதார்த்தம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மதவாதத்தை வளர்க்குறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தா பாஜக அதை பண்ணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கிறிஸ்தவர்கள் கையில் தமிழ்நாடு மாடிக்குச்சு, இப்போ இது சிக்கலாயிருச்சுன்ட்டு. இப்போ விஜய் அவர்கள் என்னதான் ஒரு நிதானமான அரசியலையும் ஆட்சியும் கொடுத்தாலுமே, சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு முறைகேடா ஒரு கோயிலை வந்து ரோட்டுக்கு நடுவில் கட்டுறான்னு வைங்க. நம்ம ஊரில் கட்டுறாங்களா இல்லையா? கட்டுறாங்க. இப்போ அந்த கோயிலை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும்? போய் இடிக்கும். அதை வீடியோ எடுத்துருவாங்க. விஜய் ஆட்சியில் எப்படி நடந்தது? ஒரு விஜய் ஆட்சியில் நடந்தது கிறிஸ்துவர் ஆட்சியில் இப்படி தான் நடக்கும். அப்படி பார்த்தீங்களா? சிவனை உடைக்கிறாங்க, விநாயகர் சிலையை உடைக்கிறாங்கன்னு சொல்லி ப்ரொபகண்டா ஆரம்பிப்பாங்க. இது வந்து இப்போ செய்யாமல் எந்த அரசாவது இருக்குமான்னு கேட்டால் எந்த அரசு, நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிஜேபி அரசாங்கமே ஆட்சியில் வந்தாலும் முறைகேடாக கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் அகற்றதான் செய்வாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பரந்தூர் விமான நிலையத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வைக்கிற அந்த 5000 ஏக்கர்ல ஒரு கோயில் கூட கிடையாதா? ஒரு குலதெய்வ கோயில் கூட கிடையாதா? எத்தனை கோயில் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ 8-9 கோயில் வந்து அதுக்குள்ள இருக்கு, அந்த வட்டத்துக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 8-9 கோயிலையும் இந்த கட்டடம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? இடிப்பாங்க. அதுக்கு காரணம் யாரு? பிஜேபி தானே காரணம். ஆனா பிஜேபி அதை ஒத்துக்குமா? கோயில் ஏன்டா இடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வழி இல்லைங்க, அந்த சிலையை கொண்டு போய் வேற எங்கேயா வச்சுக்கோங்கன்னு தானே சொல்லுவேன். இப்போ இது எந்த அரசாங்கம், நான் பிஜேபி எந்த மதத்தை தூக்கி பிடிக்கிற அரசாங்கமாகவே இருக்கட்டும், கடவுளே இவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தடையா நின்னா கடவுளை கடாசிட்டு போற கூட்டம் தான் அரசியல் கூட்டம், அரசியல்வாதிகள் கூட்டம். அதுக்காக நம்ம முறைகேடா கட்டின கோயிலாம் அப்படியே வச்சுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா முறைகேடா ஒருத்தன் கோயில் கட்டுறான்னா கட்டுறதுக்கு முன்னாடியே தூக்கணும். அதான் ஒரு சரியான அரசாங்கம். கட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்குறதுங்கிறதுலாம் இதுதான். நம்ம ஆட்சியில் இல்லாமல் வேற ஒருத்தவங்க ஆட்சியில் அந்த கோயில் கட்டியிருக்காங்கிற பட்சத்தில் வேற வழி இல்லை, இவங்க வந்து அதை தூக்குவாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது, டிராஃபிக். எனக்குலாங்க கோயம்புத்தூர்ல நான் ஒரு கோயில் பார்த்துருக்கேன், நட்டன் ரோட்டில் இருக்கும்.
நட்ட ரோட்ல இருக்கும், சிக்னல் இருக்க வேண்டிய இடத்துல கோயில் இருக்கும். அதே மாதிரி ஏரிக்குள்ள கூட கட்டுறாங்க. முழுக்க முழுக்க கோயில் வந்து அந்த மாதிரிலாம் கட்டுறதுலாம் இருக்கு, அந்த பழக்கம் இருக்கு. சிலர் வந்து அது ஒரு பிசினஸ் மைண்ட் செட்லேயே பண்ணுவாங்க. மக்கள் நிறைய கூற இடத்துல ஒரு சிலையை வச்சு கோயிலை போட்டு அங்க டக்குன்னு ஒரு பூஜை போட்டோம்னா வசூல போடுறதுன்னு மட்டும் இல்லை, அங்க வச்சு மணி ஆட்டினாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வரவன் போறவனா கும்பிடுவான், சில்லறையில காசு போடுவான், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தானே. ஆமா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸாக மைண்ட் செட்டில் பண்ணிட்டு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காது, எடுக்கும். ஆனால் இப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இதை செஞ்சால் என்ன ஆகும்? அவ்வளோதான், அது பிஜேபிக்கு இதை அழகாக வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. டிஎம்கே ஆட்சியிலேயே வந்துட்டு சில கோயில்கள்லாம் அகற்றிருந்து போனதெல்லாம் அவங்க வீடியோ எடுத்து தான் பரப்புனாங்க. அதே வேலையை இப்பவும் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ அவங்க கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இந்த மதம் அந்த மதம், நாங்கள் ஒரே மதம் தான் அப்படின்னு சொல்லி திராவிடம் ஏதோ ஒன்று சொல்லி ஒப்பேத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும். இது அப்படியே நீங்கள் வந்துட்டு ஆந்திராவில் இவருக்கு நடந்தது தான். அவர் வந்து கிறிஸ்துவ முதலமைச்சர்னு சொல்லி ஒரு பிரபகண்டா பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் கிறிஸ்தவ முதலமைச்சர்னு ஒரு பிரபகண்டாவை இப்போவே ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி. சரி, இப்போ கிறிஸ்தவ முதலமைச்சர் அப்படிங்கிற பேரில் ஒரு பிரபகண்டா பண்ணி பிஜேபினால தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா பிஜேபி மேலே ஆல்ரெடி ஹேட் அதிகமாக இருக்குது. ஸோ பிஜேபி இப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்த ட்ரம்ப் கார்டை பயன்படுத்துது. பிஜேபியா டைரக்டாக இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆனால் பிஜேபியோட ஒரு ப்ராக்சியாக நம்ம இங்கே ஆட்சியை பிடிக்கலாம். அப்போ இருக்கவே இருக்காரு அண்ணாமலை. அவர் வச்சு இப்போ அண்ணாமலை ஆல்ரெடி வந்து பிஜேபியை விட்டு ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோற்றம் இருக்கு. இப்போ அவர் புது கட்சி ஆரம்பிப்பார். புரியுது? அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு பேரில் ஒரு புது கட்சி ஆரம்பிப்பார். அந்த மாதிரி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அதோடைய கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டுவர்ட்ஸ் வந்து முத்துராமலிங்க தேவரோட கொள்கை மாதிரி இருக்கும். புரியுதா? முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாரு, தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னார்ல, அந்த கான்செப்ட் எடுத்துப்பாங்க. உங்க தேசியம்ங்கும் போது அங்க தேசியம்னு போயிடுவாங்க. அங்க வந்துட்டு மதவாதம் அதெல்லாம் பேச மாட்டாங்க, மதவாதம்லாம் பேச மாட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் மாதிரியான நபர்களை முன்வைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய அதாவது தமிழ் தேசியத்திற்கு எதிராகவும் இருக்கும், பட் அதை தமிழ் தேசியக்கு எதிராகவும் காட்டிக்க மாட்டாங்க. பட் தேசியவாதம் அப்புறம் ஆன்மீகம் இது ரெண்டையும் ஒரு மாதிரி கலவை மாதிரி காமிச்சு படித்த இளைஞர்கள் வரணும், ஒரு சரியான தலைவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு கட்சி உருவாகும். அந்த கட்சி வந்து என்ன பண்ணும்னா கிறிஸ்தவ மிஷினரிகள்னு பேசும், கிறிஸ்தவ மதத்தை பேசாது. மிஷினரிகளோட ஆட்சி நடக்குது அப்படிம்பாங்க. ஸோ மிஷினரிகளோட ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கு பாருங்க இந்த ஃபண்ட் வருது, மிஷினரிஸ்லாம் இவங்கெல்லாம் மிஷினரியோட ரிலேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மிஷினரி மாஃபியா தான் வந்து தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றிடுச்சு திரை கவர்ச்சிங்கிற பேரில். ஸோ இப்போ இந்த மிஷினரிகளுக்கு எதிராக தமிழர்கள் ஒன்று திரளணும், தமிழர்கள் தான் சொல்லுவாங்க, இந்தியர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அங்கே பேசுறது இந்தியமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு நரேஷனை கொண்டு வந்து அண்ணாமலை அவர்களை பயன்படுத்தி பிஜேபி பேக்ரவுண்டில் இருந்து, அதாவது டைரக்டாக இவங்களுக்குள்ள பேசுகிற ரைவல் தான். ஏன்னா பிஜேபிக்கு எதிரி அண்ணாமலை, ஆனால் எதிரி கிடையாது. பிஜேபி அவர் அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க, அதனால அண்ணாமலை தன்னோட தனிப்பட்ட திறமையின் மூலமாக ஒரு கட்சியை கட்டமைக்கிறாருங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வரும். அந்த நரேஷன் மூலமா விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை கொண்டு வருவாங்க. விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு அண்ணாமலை நிறுத்தும் போது அந்த பொட்டன்ஷியல் அவருக்கு ஆல்ரெடி அவர் நிரூபிச்சிருக்காரு, அந்த நிரூபிச்சிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா உண்மையாகவே பாஜக இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு காரணம், அதை யாருமே மறுக்க முடியாது. அதை கொண்டு வரதுக்கு அவருடைய முறைமைகள்லாம் சரியா தப்பா அதெல்லாம் ரெண்டாவது விவாதத்துக்குரியது, அவர் கொள்கை கரெக்டா தப்பா இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் விவாதத்துக்குரியது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை வளர்ப்பதற்கு, தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு ஒரு 70% காரணமும் நான் சொல்லுவேன். 70% இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணாமலை தான். ஸோ 70% அவருக்கு அந்த கிரெடிட் அங்கே இருக்கு. இப்போ அண்ணாமலை இல்லாமல் பாஜக கிடையாது தமிழ்நாட்டில். இப்போ அண்ணாமலை வந்து ஒதுக்குற ஒரு சுச்சுவேஷன் பாஜகவுக்கு வரும். ஸோ பாஜக ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் சாக்ரிஃபிஷியல் கேம் தான் இது. எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. அந்த இதை ஸ்பேஸை பயன்படுத்தி பாஜகவோட கண்ட்ரோலில் கிடையாது, பாஜகவுக்கு எதிராகவே அண்ணாமலை நிற்பார். ஆனால் அண்ணாமலையோட கொள்கையும் கோட்பாடும் அதேவாக இருக்கும். ஸோ அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு அண்ணாமலை வந்து பெரிய அளவு ஒரு காரணமாக அமைவார். ஸோ விஜய் வெர்சஸ் அண்ணாமலைங்கிற கான்செப்டுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் அடுத்த கட்ட கேமா பாஜக மனசுல வச்சிருக்கிறது. ஸோ இதை தான் அவங்க நடத்துவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகிட்டே வரும் டைம்ல, எத்தனை வருஷத்துல. ஆனால் இந்த கேம்ல தான் அவங்க மோஸ்ட்லி போவாங்க. பிஜேபி டைரக்டா தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆணித்தரமா தெரிஞ்சிருக்கும். பிஜேபி பொதி சுமந்துக்கிட்டே இருந்த அதிமுகவும் இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிருச்சு. அதுக்கு காரணம் அதை இந்த தேர்தலில் அவங்க புறக்கணிச்சிருக்கணும். பாஜகவை
பாஜகவை புறக்கணிச்சிருந்தா விஜய் வந்து பொட்டன்ஷியலான ஒரு மாற்றா கண்ணில் பட்டிருக்க மாட்டார். கண்டிப்பா. ஏன்னா எப்படி பார்த்துருப்பாங்கன்னா பாஜகவும் வேண்டாம், டிஎம்கே வேண்டாம். ஏன்னா 2 கட்சியும் வந்து ஆளுங்கட்சிகள். ஸோ மத்தியில் இது ஆளுங்கட்சி, இது மாநிலத்தில் ஆளுங்கட்சி. இந்த 2 ஆளுங்கட்சி வேணாங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு இருந்துச்சு. அப்போ இது 2 வேணான்னு பார்க்கும் பொழுது ஏடிஎம்கே வந்து இப்போ தனியாக இருக்குன்னு வைங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஏடிஎம்கே ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு இருக்குது, விஜய் அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இந்த பக்கம் கொஞ்சம் வாக்கு போயிருந்தாலும் ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸில் இருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு திமுக இருக்க இடத்துலனாச்சும் ஏடிஎம்கே இருந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. புரியுதா? ஆனால் இவங்க கூட்டணி போய் தான் நம்ம வந்து பலத்தை காட்ட முடியும் அப்படிங்கிற பேரில், கூட்டணிங்கிற பேரில் போயிட்டு லாக் ஆகி பிஜேபியோட ஆன்டி இன்கம்பன்சியை தலைக்கு மேலே தாங்கி அந்த மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து ஏடிஎம்கே வந்து வெளியில் போயிடுச்சு. புரியுதா? இது எப்படி இருந்தாலும் பிஜேபி ஆட்சி மாதிரி தான் இருக்குங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இது டிஎம்கே ஆட்சி, இது பிஜேபி ஆட்சி. இதுக்கு அடுத்து மாற்றம் என்னன்னு பார்க்கும்பொழுது விஜய் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு நபரா, ஒரு ஈர்ப்புடைய நபரா பார்க்கப்படுது. அப்போ டக்குன்னு வந்துட்டு வேற மித்த கட்சி எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு டிவிகேன்னு மக்கள் போயிட்டாங்க. இதுதான் நிதர்சனமாக இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த தோல்விக்கு வந்து ஏடிஎம்கேவுடைய படுதோல்விக்கு வந்து பொறுப்பேற்று அதை சரி செய்கிறதோ இல்லை அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதோ வந்து எடப்பாடி அவர்களுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்களுடைய தப்பான முடிவுகள் இன்னும் உடையும். நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் உடையும். இன்னும் நிறைய பேர் ராஜினாமா பண்ணுவாங்க. இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வரும்போது அவங்க தான் டிவிகே தான் ஜெயிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே ரொம்ப வீக்கான பொசிஷனில் போய் நிற்கும். இருக்கிறத வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு தெரியாமல் விட்ட காதில் போய் தான் நிற்கும். அது ஏடிஎம்கேவோட விதின்னு தான் பார்க்கப்படுது. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆரோட அரசியலை அப்படியே தான் விஜய் செய்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் அரசியலை செய்கிறதுக்கு ஒரு நபர் வந்துட்டாருங்கும் பொழுது ஏடிஎம்கேக்கு அங்கே இடம் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ இது இந்த இடத்துல வந்து நின்றுச்சு. ஸோ டிவிகே அண்ட் ஏடிஎம்கே மோதல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாஜகவுக்கும் டிவிகேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னவா மாறும்னு ரொம்ப சொல்லிட்டோம். இன்னொரு சான்ஸ் இருக்குது. பிஜேபி விஜய் அவர்களையே கைது செய்வதற்கோ இல்லை விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்து கண்ட்ரோல் செய்வதற்கோ முயற்சிகள் எடுக்கும். கண்ட்ரோலுங்கிறத கடந்து மோஸ்ட் ப்ராபபிள் விஜய் மேலே அலிகேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து அழுத்தங்கள் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாமே அவங்க பிளான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சந்திச்சுட்டு டக்குன்னு கிளம்புறாங்க அப்படின்னா அது எந்த விதத்துலையுமே நல்ல ஒரு சந்திப்பு இல்லை. ஸோ அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து இந்த விசிகேவுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அதில் ஒருத்தர் ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து எகிரி குச்சி அடி வாங்கிலாம் போயிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த இதை ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டில் வந்துட்டு ஸ்பைடர்மேனை போல நானும் தாவி வருவேண்டி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனா அதில் வரும். அதே மாதிரி ஒரு மனுஷன் அப்படி தாவி டிஎம்கேக்காரர் அதாவது சண்டையில் குதிக்கிறதுக்கு எங்கேருந்து தாவறான் மனுஷன். அந்த அளவுக்கு குரங்குகள் கூட தாவி நான் பார்த்ததில்ல. அப்படி அந்த வானர ஜீன் வந்து உடம்புக்குள்ள இருந்திருக்கும் போல அப்படி ஒரு ஜம்ப், ஒரு தவளை மாதிரி ஒரு ஜம்பை போட்டு அப்படி உள்ள விழுந்தாரு. உள்ள விழுந்த வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? மொச்சுட்டாங்களாம்ல. உள்ள விழுந்தவொடனே வச்சு செஞ்சுட்டாங்களாம் விசிக்கு. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பழைய கோபம், அந்த அடக்குமுறைக்கு அந்த அத்துமீறு திருப்பி அடி அப்படிங்கிற அடங்குமீறு அத்துமீறு திருப்பி அடிங்கிற அதெல்லாம் வச்சு அடின்னு அடிச்சு விட்டாங்களாம். அதுதான் பாவம் கவலைக்கிடமாக இருக்கிறதாக தகவல். ஸோ இதுதான் நடந்துச்சு. டிஎம்கேக்கும் விசிகேக்கும் நடக்கக்கூடிய சண்டை வந்து சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் வந்து விசிகேக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். விசிகே இன்றைக்கி எடுத்திருக்க முடிவு வந்து கரெக்டான முடிவு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. உங்ககிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்குறேங்கிறாரு. இவங்க அதை கொடுத்துருந்தா நீ கொடுத்துருந்தான்னு கிடையாது, கொடுத்தியா இல்லை கொடுத்துருந்தாங்கிறதெல்லாம் நீ இது வரைக்கும் கொடுத்தியா? நீ இப்போ கூட அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னுடைய அந்த வே ஆஃப் ஸ்பீச் எப்படி போகுது பாரு. எந்த இடத்துல நீ வச்சு அவங்கள பார்த்துட்டு இருந்தேன்னு பாரு. ஸோ இப்போ அவங்க பண்ணியிருக்க முடிவு சரியான முடிவு. அவங்களோட அரசியலை மையப்படுத்தி மட்டுமே அவங்க சிந்திப்பது வரவேற்கத்தக்கது தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ அவங்க அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க நல்லபடியாக அவங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். மற்றபடி வந்துட்டு திருமாவளவன் அவர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சது தான். அவர் வந்து அரசியலில் வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு எது சரின்னு படுதோ அது சார்ந்து அவர் எப்படி வேணாலும் நியாயப்படுத்திக்குவார். சந்தர்ப்பாதின்னு சொல்லலாம். அது எப்படி வேணாலும் நியாயப்படுத்திக்குவார். வந்துட்டு அதற்காகத்தான் சொல்லி அவர் நியாயப்படுத்துறதுல அவருக்கு கை தேர்ந்தவர். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நியாயப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அதே கம்யூனிசம் தான் போனாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, ஐயூஎம்எல் போனாங்க. அந்த இது வந்து கோபம் இல்லாமல் ஏன் விசிகே மேலே மட்டும் திமுக அவ்வளோ கோபம் வந்துச்சு? இல்லை, உங்களுக்கு விசிகா அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் இவங்களோட வச்சும் பார்க்க முடியாது. இப்போ
இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுக்கு மேலேயும் விசிகா மேலேயும் இந்த கோவம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. இவங்க ரெப்ரசன்ட் பண்ணலைனாலும் அவ்வாறு தான் அரசியல் ரீதியில் அணுகப்படுது. அப்போ இவங்க வந்து நகர்றாங்கும் போது அது அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய சப்போர்ட்டுமே நகுந்த கணக்கில் தான் பார்க்கப்படும். இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் வந்து டக்குன்னு போயிட்டு அமைச்சரவையில் போய் இடம்பெற்றுட்டு அவங்க போகிறாங்க அப்படிங்கும் பொழுது இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவாக மாறிட்டாங்கிற அந்த கான்செப்ட் தான் மக்களுக்கு புரிஞ்சுக்கப்படும். அதே போல் விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி போயிடுறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிற பார்வையில் தான் அவங்க. ஏன்னா இந்த பார்வையை வச்சு தான் அந்த கட்சிகளை வந்து இவங்க கூட்டணியில் வச்சுக்கிட்டு பாருங்க உங்க ஆட்களே இங்கே தான் இருக்காங்க, அதனால எல்லா இஸ்லாமியர்களும் எங்களுக்கு தான் வாக்கு போடணும், சமத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இப்போ இடைத்தேர்தல் வரும்ல, இந்த இடைத்தேர்தலில் யாருக்கு வந்து யார் எந்த பக்கம் நிற்பாங்க, இந்த கேள்வி வருது இல்ல. இடைத்தேர்தல்லாம் வரும் பொழுது இப்போ இஸ்லாமியர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, டிவிக்கு வாக்கு போட ஆரம்பிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அது முழுமையா போகலைனாலும் ஒரு 40% ஒரு சமூக வாக்கு வந்து இந்த பக்கம் சாயருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாமே டிஎம்கேக்கு ஒரு பெரிய அடி. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தனியா நின்று எங்கேயும் ஜெயிக்க முடியாது, புரியுதா? ஆனா விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் ஓவரால் வாக்குகள்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஒவ்வொரு தொகுதியிலையுமே அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது ஒரு 10,000 ஒரு 5,000 அந்த ஒரு ஆடப் வந்து கண்டிப்பாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு. ஸோ அதனால தான் விடுதலை சிறுத்தைகளை வந்து அதிகமாக உள்ளே வச்சுக்கணும்னு விடுதலை சிறுத்தைக்கு என்ன கான்செப்டோ அதே தான் பாமகவுக்கும். பாமகவுக்குமே அவங்க ஒரு இடத்துல இன்னும் டப்புன்னு ஜெயிக்கிறாங்கிறது ரெண்டாவது. ஆனால் இப்போ அவர்கள் ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு அவர்களுடைய வாக்கு சதவீத ஷேர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் வன்னியர்கள் இருப்பாங்க, வன்னியர்களோட வாக்கு எல்லா பக்கமும் அந்த கட்சிகளுக்கு போகும். அதே போல் பறையர்களும் எல்லா பக்கமும் இருப்பாங்க, அவங்களுடைய வாக்குகள் வந்து கொஞ்சம் ஒரு கணிசமான அளவு வந்து இந்த பக்கம் போகும். இப்போ இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவர்களோட கூட்டணி எல்லாம் இழந்தது வந்து திமுகவுக்கு ஒரு கை உடைஞ்ச கதை தான். அவங்க வந்து அந்த கோவத்தோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இனிமேல் தான் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கே போக முடியாமல் போயிருமே, இப்போ எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. விஜய் அவர்கள் அப்படியே எல்லாத்தையும் யாருக்கு என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தூக்கி ஏற்றிட்டு போகிறாரு. அப்போ அந்த பதட்டம் வந்து அவங்களுக்கு அந்த இயற்கை தான் அந்த பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பயே ஒரு அதிகார துணியில் சுற்றிக்கிட்டு இருந்தது டிஎம்கே. இன்னைக்கு இவங்க கையில் அதிகாரம் போயிடுச்சு, இவங்கெல்லாம் டாமினேட் பண்ணும்போது அந்த ஒரு ஏற்றுக்க முடியல. அப்போ ஸ்பைடர் மேனை போல அப்படி தாண்டி வந்து அடிச்சு சாகடிக்கிறேன்டா அப்படின்ட்டு வராங்க. இதுதான் நடக்குது. இப்போ திமுக அதை சரி செய்ய அங்கே பாமகவுக்கு தூண்டில் போடுவாங்களா எதிர்காலத்தில்? பாமகவும் பாஜகவோட போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மூழ்கிற கப்பல் தான். நான் சிம்பிளாக சொல்கிறேன், பாஜகவோட போர்டு என்ன எல்லாருமே மூழ்கிற கப்பல் தான். அது மூழ்கிறக்குள்ளே தப்பிச்சு எங்கேயோ வெளியில் வந்து தனியாவோ எங்கேயோ போகிறது இது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அந்த பாமக இந்த பக்கம் வராதுன்னு தான் தோணுது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த பக்கமே தான் இருப்பாங்க. அது இல்லாமல் டிஎம்கேவோட அவங்களுக்குள்ள அந்த ஏற்பட்ட அந்த முரண்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அது நடக்காது. ஓகே, அடுத்து வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் அமைக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்கு. ஆனால் அதுக்கு பதில் சிப்காட் தொழில் பூங்கா வந்து அமைக்கலாம்ன்ற ஆலோசனை போயிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரந்தூரில் விமான தளம் வராது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டு இருக்குது. அது அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ அது வந்து நம்ம வரவேற்கிறோம். உங்களுக்கு வந்து விமான ஓடுதளமும் விமான தளமும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஆனால் எதனால பரந்தூர் மக்களும் எதனால சமூக ஆர்வலர்களும் பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? இந்த காசு வந்து விமானத்துக்கு எதிராவா இல்லை விமான நிலையத்துக்கு எதிராக நம்ம பேசணுமா? இல்லை, நம்ம சொன்னது என்னன்னா, அது ஒரு இயற்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு சதுப்பு நிலமாக இருக்கிறது, நீர்த்தேக்க பகுதியாக இருக்கிறது. நீர்த்தேக்க பகுதிகள் இருக்க இடத்துல கொண்டு போயிட்டு ஒரு விமான ஓடுதளத்தையும் விமான தளத்தையும் கொண்டு வரது வந்து அது தேவையில்லை. வேற ஏதாவது கட்டாந்தரையில விமான தளத்தை கொண்டு வாங்க. விமான தளம் வேண்டானே சொல்லலை யாரும். வேற ஏதாவது கட்டாந்தரையில கொண்டு வாங்க, இந்த இடத்துல கொண்டு வராதிங்க. இயற்கை சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நீங்க அழிக்காதீங்கன்னு சொன்னோம். விவசாயம் அதுக்கு அடுத்து வந்துட்டு இயற்கை சூழல் இருக்கக்கூடிய இடம். இப்ப திரும்ப நாங்க வந்து சிப்காட்டை கொண்டு வருவேன் அப்படின்னா அது ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு விமானமே இருந்துட்டு போட்டுமே. என்ன கான்செப்ட்ல மக்கள் சொல்றாங்கிறத உள்வாங்கிட்டு தான் அரசாங்கங்கள் செயல்படுதா, இல்ல வந்து ஏதோ குருட்டாம்போக்கு எதை வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? மக்கள் எதற்காக அங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? மக்கள் விமானம் போகுதுன்னா எங்களுக்கு பயமா இருக்குன்னு நான் சொல்லிட்டா வேணாம், நாங்க விமானத்துக்கு பதிலாக நம்ம இங்கே சிப்காட் கொண்டு வரோம்னா எப்போ இயற்கை வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து அழிக்காதீங்க. இப்போ மெயினாக நம்மளோட கன்சர்ன் என்னன்னா, சென்னை வந்து ஆல்ரெடி வெள்ளத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கு. சென்னைக்குள்ளே வரக்கூடிய தண்ணிகளை எங்கே வடிகட்டுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ
நீர் தேக்கி வைக்கக்கூடிய பகுதிகளாக சில பகுதிகள் இயற்கையாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் பரந்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பல ஏரிகள் இருக்குது, பல நீர்நிலைகள் இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து நிலங்களை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட திரும்ப வந்து அந்த தொகையை திரும்ப தர முடியுமா? அரசாங்கத்துக்கு தர முடியாதுன்னு தான் வரும். அப்போ எடுக்கப்பட்ட நிலங்களை நம்ம என்ன பண்ணுறது, இப்படி மாற்றலான்ற அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எடுக்கப்பட்ட நிலங்களை நீங்கள் இயற்கை சார்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது மோஸ்ட்லி அது மேட்டு பகுதியாக இருக்கலாம். அப்போ அங்கே வந்து தேக்கி வைக்க முடியாது, தண்ணியை தேக்கி வைக்க முடியாது அப்படின்னா அதை வேறு மாதிரி ஏதாவது இயற்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த முடியுதான்னு பாருங்கள். இல்லை சோலார் பிளான்ட் கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொண்டு வந்து அதை சரி செய்யலாமே ஒழிய இயற்கையை பாதிக்காத வகையில் தான் அதை நீங்கள் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் இயற்கையை பாதிக்கிற வழியில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா அது பேக் ஃபயர் தான் ஆகும். திரும்ப மக்களுக்கே கொடுக்கலாம்ல அந்த நிலத்தை. மக்களுக்கு எப்படி தரணும்? அதான் நஷ்டஈடு வாங்கிட்டாங்களே, நஷ்டஈடு வாங்கிட்டாங்களே, இப்போ பணம் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்ககிட்டனா திரும்ப அவங்க பணத்தை கொடுக்க முடியாது. ஸோ அரசாங்கம் கொடுக்காது. ஸோ இதுதான் அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்க நிறைய பேர். சில பேர் கொடுக்காம இருந்தவங்க பிரச்சனை இல்லை, கொடுத்தவங்களுக்கு இப்போ டபுள் டமாக்காங்கிற மாதிரி ஆயிரும்ல. அது இந்த கடன் தள்ளுபடிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இதுவுமே வந்து மக்களுக்கு சரி அவங்க பணம் கொடுக்கலாம்னு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அரசாங்கம் நினைச்சா. கொடுத்தவங்களாம் யாரு? கொடுத்தவங்களாம் இந்த நிலத்தை காப்பாற்றணும்னு போராடணும்னா இல்லை, சரி பணம் வருது அப்புறம் அவனுக்கு திரும்ப அது டபுள் டமாக்காவை தானே தோணும். அவன் நாளைக்கு யாருக்கிட்டையும் விற்கிறதுக்கு தயாராக தானே இருப்பாங்க. இப்போ இதுக்கு ஒரே வழி இயற்கை சார்ந்து, இது இயற்கை சார்ந்து அரசாங்கமே முடிவெடுத்து இப்படின்னா வாங்கினவங்க காசு வாங்காமல் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அந்த இது திட்டம் வராது, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்கி நான் காசு கொடுத்து நிலத்தை காசு வாங்கிட்டு போயிட்டாங்க சில பேர். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மண்ணின் மீது அக்கறையோ இதுவோ பெருசாக கிடையாது. இல்லைன்னா போயிட்டு போகுது காசு வருது இல்லைன்னு நினச்சிட்டு போகிற குரூப்பு அவங்க கிட்ட போயிட்டு திரும்ப லேண்டை கொடுத்து இந்த கண்ணா 2 லட்டு தின்னுப்பா ராஜான்னா அது அவங்களுக்கு அது ஓகேன்னு தான் சொல்லுவோம். இப்போ கூட பாருங்க போராடுவாங்க, அடுத்து நம்ம நிலம் வேணும் தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு சரியான அரசாங்கம்ங்கிறது என்ன, நீங்கள் காசு திரும்ப கொடுங்கன்னு கேட்கணும். ஏன்னா இது யார் காசு? மக்கள் காசு, யாரோட காசு கிடையாது. அப்படியே போய்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாரி இது பண்ணுறதுக்கு ஒரு சரியான அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, சரி எடுத்துட்டோம், இயற்கையும் பாழாக்கக்கூடாது, அட் த சேம் டைம் நிலத்தையும் நம்ம வாங்கிட்டோம், இப்போ இந்த வாங்கின நிலத்தில் நம்ம என்ன ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு இதில் போகணும். இயற்கையை பாதிக்காத விதமாக அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கணும். இப்போ சப்போஸ் ஒரு பள்ளமான பகுதியாக இருக்குன்னா ஏரியாக மாற்றிடுங்க, நிலத்தடி நீர் உயர்த்தின மாதிரி இருக்கும். இல்லை அது ஒரு மேட்டு பகுதி, அங்கே வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது, இல்லை பாறை இருக்கிற பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பிளான் சொன்ன மாதிரில சோலார் பிளான்ட்ஸு, இல்லை இயற்கையை சார்ந்து இருக்க மாதிரியான ஏதாவது தொழிற்சாலை, இயற்கையை பாதிக்காத மாதிரியான ஏதாவது தொழிற்சாலைகள் அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். தொழிற்சாலைன்னா உடனே வந்துட்டு டெக்ஸ்டைல் அது மாதிரி இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மாட்டுச்சாணத்தை வச்சு இப்போ கோபார் கேஸ் பண்ணலாம். ஸோ அங்கே என்ன பண்ண முடியுமோ, இயற்கையை பாதிக்காமல் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து பார்த்து பண்ணலாம். அதுக்கான வழிமுறைகள் அந்த இருக்க அந்த சர்வேலாம் எடுத்து பார்த்தோம்னா அரசாங்கம் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் கண்டிப்பாக சிப்காட் நிறுவனங்கள் வர்றது வந்து அது சரிப்பட்டு வராது. இப்போ வந்து கல்குவாரி வந்து தென்காசியில் ஒரு 18, விருதுநகரில் அந்த மாதிரி 20க்கு மேற்பட்ட கல்குவாரி இந்த மாதிரிலாம் மூடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க. தற்காலிகமாக தான் மூடுறதா சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக தான் மூடுவாங்க. பர்மனெண்ட்டாக மூடுறதுக்குலாம் கேஸ் நடக்கும். அது வந்து முறைகேடாக அது நடத்தியிருக்காங்க போயிருக்காங்கிறதெல்லாம் முடிச்சுட்டு தான் எடுத்தோடனே டப்புன்னு பெர்மனெண்ட்டாக க்ளோஸ்ன்னு சொல்கிற மாதிரிலாம் அது சினிமா இல்லை. இது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, முறைகேடாக அவங்களுக்கான அந்த டைம் பீரியடை தாண்டி குவாரியை வந்து உடச்சிருக்காங்க அப்படிங்கன்னா பர்மிஷன் இல்லாமலாம் யாரும் அங்கே குவாரி போடலை, பர்மிஷன் வாங்கி தான் குவாரி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த பர்மிஷனை மீறி தான் அவங்க எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட், இவ்வளோ டன் எடுத்துக்கலாம், இவ்வளோ இது எடுத்துக்கலாம்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் கடந்து தான் அவங்க எடுத்து இது பண்ணிப்பாங்க. அதுக்கு அந்த கமிஷன்ஸ்லாம் போயிருக்கோம் வந்திருக்கோம். இப்போ இதை வந்து முறைப்படி வந்து இவங்க தங்களுடைய நம்ம கொடுத்த பர்மிஷனை விட இவங்க அதிகமாக உடச்சிருக்காங்க, வந்து முறைகேடாக உடச்சிருக்காங்க. பர்மிஷன் வாங்காத இடங்களெல்லாம் உடச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குன்றில் வந்து உடைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, பக்கத்தில் 2 குன்றையும் உடச்சிருப்பாங்க. இந்த பர்மிஷன் வச்சே 2யும் உடச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகேடாக நிறைய நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி முறைகேடாக செயல்பட்டதுக்கு காரணமாக இவைகளை தற்காலிகமாக மூடுவாங்க. இப்போ முறைகேடாக தான் இவங்க என்ன பண்ணாங்கங்கிறத வந்து கோர்ட்டில் வச்சு சேலஞ்ச் பண்ணி அதுக்கு அதன் அடிப்படையில் நஷ்டஈடு போட்டு அந்த கம்பெனிகளை மூடுறதோ சீல் வைக்கிறதோ இல்லை நஷ்டஈடு வாங்குறதோ அரசாங்கம் பார்க்கும். ஸோ மூடி இருக்கிறது நம்ம வரவேற்கிறோம். இதை கரெக்டாக நீ அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி இது இவங்க செஞ்ச முறைகேடையும் கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தக்க தண்டனையும் வாங்கி கொடுத்தா ஒரு சரியான அரசாங்கமாக இது செயல்படும். ஸோ தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். இப்போ வந்து சில படங்கள்லாம் கூட காமிப்பாங்க, இந்த மாதிரி வந்து முறைகேடாக பண்ணியிருக்காங்கன்னு மூடுறது, அதுக்கப்புறம் தற்காலிகமாக மூட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் டீலிங் போயிட்டு அதுக்கப்புறம் திறந்து விடுறது, இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கலாம்ல? வாய்ப்பு இருக்குது.
அப்போ பேக்ரவுண்ட் டீலிங் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஏன்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அதிகாரத்துக்கு வருவாங்க, சில அமைச்சர்கள் வருவாங்க, சில எம்எல்ஏக்கள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த இது ஒரு பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் வந்துட்டு, எங்க நீங்கள் இந்த மாதிரி பில்டிங் கட்டுறீங்க, இந்த கட்டும் பொழுது இந்த ஒரு மாதிரி 4 பேர் ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா, அதெல்லாம் யாருங்க வந்து நான் பண்ணுவேண்டா, நான் தான் வருவேண்டா அப்படி. அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி முறைகேடெல்லாம் போனால் அப்புறம் யாராவது வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது, யாருங்க போடுவா, நாங்கள் தாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ கமிஷன் கொடுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நம்ம மக்கள் கண்கொட்டி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன பார்க்கணும்னா, இந்த குவாரிகள் திரும்ப திறக்குதான்னு பார்க்கணும். இப்போ திரும்ப திறந்துச்சுன்னா திறக்க வேண்டியதுதான் திறந்துருச்சு, மூட வேண்டியதெல்லாம் மூடிடுச்சுன்னு போயிடும். கரெக்டா? ஸோ திரும்ப இது திறந்துச்சுன்னா முறைகேட தான் நடத்திக்கிட்டு இருந்தான், இப்போ திரும்ப எப்படி திறக்கிறான்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. கமிஷன்ஸ்லாம் போயிடுச்சுட்டு இல்லை மூணு தான் கோர்ட்டில் கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா நியாயவான்கள். ஸோ அந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு நம்புவோம். யாரையும் நம்ம சந்தேகப்படலை, கோவப்படலை, இது பண்ணல, நல்லபடி நடப்பாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். ஸோ மக்கள் வந்து விழிப்போடு இருங்க. இப்போவும் வந்துட்டு நிறைய பேர்லாம் சொல்கிறது என்னென்னா, லாரி போய்கிட்டு தான் இருக்குது, கல் உடச்சிக்கிட்டு தான் இருக்குது, அப்படியே நிப்பாட்டிட்டாங்க, இயற்கையெல்லாம் தூக்கி காப்பாற்றிட்டாங்கலாம் இல்லை. இன்னும் இன்னைக்கு வரைக்குமே லாரிகள் வந்து மண் அள்ளுறவன் அள்ளிட்டு தான் இருக்கிறான், போகிறவன் போய்கிட்டு தான் இருக்கிறான். இந்த பிரச்சனைகள் அங்கங்கே ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. மக்கள் நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இதை முற்று முழுதுமாக நிப்பாட்டணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை அரசாங்கத்திற்கு. அது அரசாங்கம் கவனம் எடுத்து அதை சீக்கிரம் செஞ்சால் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னொரு பரபரப்பான விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸில் பெரிய பெரிய ஆளுங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இல்லை, நான் வந்து கடவுள்கிட்ட விடுகிறேன், என்ன படம் வாங்கணும்னு சொன்னால் ஆண்டவன் தண்டிப்பான்ற அளவுக்கு போகிறாங்க. அது தெரியுது. ஒருத்தர் அவங்க ஒய்ஃபும் அவங்களும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. அவரை பற்றி ஒரு கண்டென்ட் இருக்குது, சரி அது தனியாலாம் போய் இதிலேயே சொல்லிவிட்ருவோம். என்னன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விஜய் பிடிக்குது, அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு, போகிறாரு. அதுக்கு பின்னாடி ரூட் மாஃபியா தான் அவங்கள இது பண்ணது போச்சு. இப்போ என்னன்னா, விஜய் அவரை பற்றி ஆனால் இந்த நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள்லாம் நடக்கல. இப்போ இந்த பிரச்சனைகள் போது இதுக்கெல்லாம் வாங்க பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. பேசுறதுக்கு உங்களை யாராவது தடுத்தாங்களா? இப்போ அது பேசினாவே பிரச்சனை முடிஞ்சதுல. ஆமாம், முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் அரசியல் பேசாமல் இருந்தவங்க, நீங்களாம் ஒரு ஃபன் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு மாதிரி ஒரு ஜாலி கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபேமிலியோட. ஸோ அதை அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்களான்னு பிரச்சனை இல்லை. நடுவில் ஒரு யூட்டனை போட்டு வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டு டிவி கேக்கு வாக்கு கேட்கறது, இப்போ டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் காமிச்சிக்கிறீங்க. சரி, இப்போ டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க. இப்போ ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளையும் சேர்த்து பேசணும்ல. அதான் அரசியலுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டீங்கல்ல. இப்போ எதுக்கு ரிவர்ஸ் போறீங்க? அரசியல் பேசுறது தப்பா? இல்லை, அதனால தானே பேசுனீங்க. இப்போ மட்டும் தப்பாயிருச்சா? பேசுங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்லேயும் தப்பு நடக்கும். அந்த சிறுமி கொலை வழக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கீங்க, போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க அப்படின்னா மக்கள் யாரும் உங்களை வந்து கேட்க மாட்டாங்க. காணவில்லைன்னு அங்கே வந்து நீங்கள் அதை பேசாமல் கடந்து போறீங்கல்ல, அப்போ வந்து மக்கள் வந்து கேட்க தான் செய்வாங்க. எப்போ நீ அன்றைக்கி வக்கனையாக பேசுனீப்பா, இவங்க வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும்னு. இப்போ பாலாறு தேனாறுலாம் ஓட மாட்டேங்குதுப்பா, இன்னும் பீராறு தான் ஓடிட்டு இருக்கு, இன்னும் குடிகாரங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க, போதா ஆசாமிகள் நடமாடிட்டு தான் இருக்காங்க, இங்கே குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போகுது. இப்போ என்னப்பா பண்ணலான்னு கேட்குறாங்கல்ல, பதில் கொடுங்க. பதில் கொடுக்காம ஆளாளுக்கு வந்து டிஸ்க்ளைமர் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இது வந்து இயற்கையாகவே நடக்கிறது தான். இது எப்பவுமே வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு சால்ரை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சில சேனல்ஸு. அந்த ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது அடி வாங்கும். புரியுதா? ஒரு கட்சிக்கு அப்படியே சால்ரை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க பண்ணுற அட்டுலியும் அயோக்கியத்தனம்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இவங்களால முட்டு கொடுக்க முடியாது, அப்படியே அடி வாங்கி காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நடுநிலைத்தன்மையெல்லாம் உடஞ்சி அவங்க முழு கட்சிக்காரனா மாறி நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் மாறினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அதிமுக ஆட்சியில் பெரும் போராளிகளாக சுற்றிட்டு இருந்தாங்கல்ல, இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு வருவானுங்க, மொழியை பாதுகாக்க வருவானுங்க, வாழ்வியலை பாதுகாக்க வரேன்பானுங்க, எல்லாம் வந்தானுங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களாம் எதை பாதுகாத்துட்டு இருக்காங்க? ஸ்டாலின் குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா? இப்போ உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதி அப்படியே போயிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இதுதான் இங்கே விஷயம். இந்த இது வந்து இப்போ டிவி கேக்கு இது புதுசு. அதில் வேறு என்ன பிரச்சனைனா, அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் உள்ள போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ அதான் நடக்குது. சரி, அப்புறம் இந்த டிவிக்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் நேரத்தில் பல ஐடிக்கள் வந்து கொஞ்சம் தவறான வீடியோக்கள் போகிற பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது அந்த மாதிரி தான் ஆட்சிக்கு அந்த மாதிரி பேசப்படுது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்மணியே அவங்களாம் முழுக்க வாயை திறந்தா கெட்ட வார்த்தையும் ஆபாசமும் அசிங்கமான செயல்களையும் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் இந்த டிவி கே கட்சிக்கு சப்போர்ட்டுங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு வராங்க. அது குற்றவாளிகள் எப்பவுமே வந்துட்டு குற்ற பின்னணி கொண்டவர்கள்லாம் இது அதிகார வர்க்கத்தோடு தன்னை இணைச்சிக்கணுங்கிற ஆசை இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு எளிய முறையில் போய் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களாம் வராங்க. நாளைக்கு அவங்களும் எம்எல்ஏ ஆக்கி விட்டு அழகு பார்த்து தொலைச்சிடாதீங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அதான் நம்ம சொல்கிறோம். மந்திரி அந்த மாதிரி கழுசடையாக இருக்கிறதுல கழுசடையாவே தான் பார்க்கணும். ஸோ அது நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுக்காக கழுசடையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாசமாக போயிடும். அதுதான் விஷயம். சரிண்ணா, இப்போ அரசியல் நடப்பு நிகழ்வுகள் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி.